கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஏசாயா 4 அதிகாரம் 1-6 ஆகிய வசனங்கள், முதலாவது 5, 6 ஆகிய வசனங்கள் நாம் தியானிப்போம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிக்கும் போது ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஏசாயா 4 அதிகாரம் 1-6 ஆகிய வசனங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்படிலாம் இருக்கு? இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு, மீதியாயிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரின் கிளை. நமக்கு பங்கு யாரு? கர்த்தர் மட்டும்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி, சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி. கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிக்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும் அப்படி நம்ம டெய்லி ஜெபிக்கணும். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரோம். எத்தனை வீணான வார்த்தை, எத்தனை தேவையில்லாத காரியங்கள், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது 24 மணி நேரம் நம்ம தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்ந்தோமா, கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போனோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்பட்டு தேவன் நம்மளை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா நம்ம எப்படிலாம் இருக்கிறோம், ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் யாராவது புதுசா இணைந்திருந்தால் நம்ம எப்படி தான் ஜெபிக்கலாம்? ஆண்டவர் சீயோனின் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி, அழுக்கை கழுவி நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் கரை இருக்கோ, என்னெல்லாம் குற்றங்கள் இருக்கோ, என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ, என்னெல்லாம் அக்கிரமங்கள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் கழுவி, அக்கிரமங்கள், பாவங்கள், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், நம்மளை கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாவற்றையும் கழுவி, அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும்
சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த வழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது எல்லாவற்றையும் நீக்கிவிடும் போது, கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும், நமக்கு ஒரு பெயர் இருக்கு, சீயோன், சீயோன் குமாரத்தி. கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும், நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம தான் சபை. இந்த பூமியில் எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு எங்கெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த இரவு நேரத்திலே சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். இந்த இரவு நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம். நமக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கு, ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்கு சகலவிதமான பாதுகாப்பு உண்டு. சீயோன் குமாரத்தி, நம்ம எல்லாரும் யாருன்னா சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, எந்தெந்த இரத்த பலி? ஒரு சில குடும்பங்கள் தலைமுறை சாபத்துக்குள்ளே பரம்பரையா சில கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா தெரியும், குறுகிய வயசுல இறந்து போயிடுவாங்க, வாலிப வயசுல இறந்து போயிடுவாங்க. ஒரு 30 ஒரு 40 வயசுக்குள்ள எதனால என்னன்னே தெரியாது. தலைமுறை சாபமா இருந்தால், எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தலைமுறை பாவமா இருந்தாலும் சரி, சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை என்று எழுதப்பட்டிருக்கு. இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, நம்முடைய நடுவில் இருந்த அந்த இரத்த பலிகளை நீக்கிவிடும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் வாழும்போது பலவிதமான பாவத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்றான். இதெல்லாம் இரத்த பலியா மாறிடுது. ஓசியால எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் அழிஞ்சு போறான், அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கணக்கு நம்மட கேட்பாரு. அது ஒரு இரத்த பலி தான். இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். நம்ம எல்லாம் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவனாக்கப்பட்டு இந்த பூமியிலே ராஜாக்களும் ஆசாரியருமாக நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, இரவிலே கொழுந்து விடியருடைய அக்கினி பற்றி பிடிக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் அக்கினி பற்றி பிடிக்கணும்ப்பா. இரவிலே கொழுந்து விடிய அக்கினியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே இரவிலே கொழுந்து விடிய எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குங்கப்பா. எந்தெந்த காரியத்திலே அகப்பட்டிருக்கிறாங்களோ, அடிமையில இருக்கிறாங்களோ, எந்த நுகத்துல இருக்கிறாங்களோ, எந்த கட்டுல இருக்கிறாங்களோ, அந்த கட்டிலிருந்து வெளியில கொண்டு வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா.
என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே நீக்க வேண்டிய காரியம் இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் நீக்கி விட்டுருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்களை எல்லாவற்றையும் நீக்கிருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. நிரம்பி வெளியிட்டும்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணைக்காக ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே அப்பா நிறைய காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. எங்களோட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த காரியத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, விக்கிர வழிபாடுல இருக்காங்களோ, பாவத்துல அடிமையில, மதுபான அடிமையில, போதை அடிமையில, விபச்சார அடிமையில, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்துல என்னென்ன பாவத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த இரவு நேரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. 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 என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில அவசர சிகிச்சையில எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க ரத்தத்தினால அப்பா உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எந்த பாவ அடிமையில இருக்கிறாங்களோ அந்த பாவ அடிமையில நீக்கி பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகள் எந்த காரியத்தில் அடிமையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ, ஆக்சிடென்ட் கேஸ் எந்த காரியத்தில் எந்த சத்துருடைய போராட்டத்தில் இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டளை. விடுதலை தாங்க. விடுதலை தாங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே தனிமையில இருக்காங்கப்பா. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க, பலவிதமான பாவ அடிமையில வாழ்றாங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. நைட் நேரத்துல நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டுக்கு, பலவிதமான போதை அடிமை, செல்போன் அடிமை, சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்துல தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, எத்தனையோ பாவ அடிமையில வாழ்றாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. எந்த குடும்பத்திலே நைட் நேரத்திலே தூக்கம் வராமல் அப்பா என்ன அடிமையில இருக்கிறவங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிக்கப்படட்டும். எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா துர்க்கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. 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 என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிச்சுங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிச்சுங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிச்சுருங்க. சில குடும்பத்திலே அப்பா கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நைட் ஷிஃப்ட்டில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உம்முடைய ஜீவன் கிளார் பண்ணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நைட் நேரத்தில் எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்கப்பா, பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா, உங்களுடைய பிரசன்னம் வரட்டும்ப்பா, உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா கிருபை எடுத்தாங்கப்பா. தேவ ஞானத்தில் தேவபத்தில் நிரப்புங்கப்பா. நைட் ஷிஃப்ட்டில் நைட் நேரத்தில் எந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் வேலை பார்க்குறவங்களோ, ட்ராவலிங்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ உங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நன்மை செய்ய கிருபை தாங்க, நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருக்கு. நிறைய குடும்பத்தில் நகை பேங்க்ல இருக்கு. சில குடும்பத்தில் ஒவ்வொரு மாதமும் நிறைய பணம் தேவை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் நிறைய கடன் இருக்குப்பா. அந்த குடும்பங்கள் கர்த்தர் சந்திக்கணும். நிறைவான ஆவியானவர் அப்போ அவங்க பிள்ளைகளோட தங்கி இருக்கணும்ப்பா. எல்லா குறைகளெல்லாம் நீக்கி போட்டுருங்க. மகிமையின் ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோட தங்கிருங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவி ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. துதிக்கிற துதியோட எலும்பு கத்த கிருபை செய்யுங்க. அதிகால வேளையில் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ அந்த வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாகி விட்டுப்பா. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. உங்கள் நாமமே விடட்டும். யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நைட்டு டிராவலிங்கில் இருக்கிறாங்கப்பா, அந்த இடத்துல கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் அப்பா டிராவலிங்கில் இருக்காங்கப்பா, நீங்கள் புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் படுத்து தூங்க போகிறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் ஆயிட்டுனா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ இந்த பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. கண்ணீரை துடைங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, விடுதலை தாங்க. உங்கள் பிள்ளைகளை அப்பா உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் கூட இருங்கப்பா, நீங்கள் கூட இருங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகன மகிமை எல்லாம் உமருகே சுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து எழுதுங்கள். காட் பிளஸ் யூ. சீக்கிரமா படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.